அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பார்னி டைலர்ஸ் பேசுகிறேன். இப்போது இன்றைக்கி என்னென்னா முக்கியமாக நம்ம பண்ருட்டி நகரத்தில் உள்ள சுற்றுப்பட்டு உள்ள டைலருங்களுக்காக இந்த பதிவு என்னென்னா, நம்ம இந்த யூனிஃபார்ம் சம்மந்தமாக யூனிஃபார்ம் இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட பேட்டர்ன் டிசைன்ஸை மாற்றாமல் நல்லா அழகாக பண்ணி கொடுக்கணும்னு இது மூலயமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. அதில் கோடுகள்லாம் சில டைலர்லாம் மாற்றி வச்சு கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நிறைய வேலையை சொதப்பியாச்சு. அதுக்கு பிறகு அப்புறம் எல்லாருமே க்ளீனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக நம்ம ஜாண்டி ஸ்கூலில் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. அடுத்து மற்ற ஸ்கூல்லாம் மாற்றுறாங்க சில ஸ்கூல்லாம். அது எல்லாமே பேட்டர்ன் ஒர்க்கை நல்லா கவனித்து பார்த்து அழகாக பண்ணி கொடுங்க. இப்போ ஜாண்டி ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு பள்ளித்தலை வருது. அந்த பள்ளித்தலையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கார்னரில் வைங்க. நீங்கள் இந்த உள்பட்டி வைக்கிறீங்க இல்லையா, உள்பட்டி 1 இன்ச்சு 1 புள்ளி வைங்க. அந்த 1 இன்ச்சு 1 புள்ளிக்குள்ளாரியே கரெக்டாக அந்த பள்ளித்தலையும் இருக்கட்டும். அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். தனியாக அந்த பள்ளித்தலையை வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரியே சுடிதார் கோட்டு பார்த்தீங்கன்னா கோட்டு துணியும் பேண்ட் துணியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கோட்டு துணி செக்குடு இருக்குது, பேண்ட்டு துணி பிளைனு. அதை கவனித்து செய்யுங்க. பேண்ட்டை கோட்டாகவும் கோட்டை பேண்ட்டாகவும் தைச்சிடாதீங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கூலில் போனீங்கன்னா பேட்டர்ன் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம பிளைனாக தைக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7th டே ஸ்கூலு முத்தை ஸ்கூல் மட்டும்தான் பிளைனு. மற்றபடி பார்த்தா சாரதா ஸ்கூலு, ராதிகா ஸ்கூலு, ஜான்டிவி ஸ்கூலு, பாலவிகாரு, ரத்னா ஸ்கூலு, எஸ்பிடிஎஸ் இது திருவள்ளூர் ஸ்கூலு, இந்த மாதிரி செயின்ட் பாலு, இந்த ஸ்கூல் எல்லாமே சின்ன பேட்டர்ன் ஒர்க்கு டிசைன்ஸ் இருக்குது. அதனால் அது எல்லாமே டிசைன்ஸ் மாற்றாமல் அழகாக பண்ணி கொடுக்கணும்னு இதன் மூலிமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து மெட்டீரியலாக கொடுங்கன்னு கேட்டு வாங்குகிறோம் அப்படின்னும் போது அது நம்ம உரிமைன்னு நினைக்கும் போது அதை நல்லா செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாக நம்ம எடுத்துக்கணும். நல்லா பண்ணி கொடுப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.